உனக்கெல்லாம் தைரியம் வந்துச்சா? உள்ள பூச்சி மாதிரி இருந்த உனக்கு கொடுக்கு முளைச்சிருச்சா? என்னமோ சொல்லுவாங்களே, நாம ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. உன்னை எதிர்க்கணும்னா உனக்கு கொம்பு இதெல்லாம் முளைச்சாதானே முடியும். காவேரி குடும்பத்தை தொந்தரவு பண்ணாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லி சொன்னமா இல்லையா? அன்பா சொன்னேன், அதிரடியா சொன்னேன். ஆனா நீ காது கொடுத்து கேட்கவே இல்லையா பசு? அதுக்கு தான் பெரிய அடியா ஒண்ணு அடிச்சோம். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்ன். இதுக்கு மேல காவேரி விட்டு விஷயத்துல இன்வால்வ் ஆனேன்னு வச்சுக்கோயேன், என்ன வேணாலும் பண்ணுவோம். யோ மாமா, சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத. நியாயமே இல்லாம நீ என்னென்னலாம் ஆட்டம் போட்ட. காவேரி குடும்பத்தோட சொத்து மொத்தத்தையும் ஆட்டைய போட்ட. கடைசியா இருந்த வீட்டையும் அபகரிக்க பார்த்த. அதோட நின்னியா? இந்த முறைக்கிறது, கண்ணை உருட்டுறது, நெக்கல சிரிக்கிறது. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. உனக்கு சந்தோஷமா இருக்கலாம், இல்லன்னு வச்சுக்கோயேன். கேட்டல பசு, அது மட்டும் இல்லாம உன் பையன் வேற பயந்து போயிரு. கிளம்பு. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் எல்லாமே போச்சு. எங்க கடைய பசுபதி அடிச்சு நொறுக்குனா அது யாரால? அது உன் புருஷனாலதான். விஜய் மேல இருக்கிற கோவத்தாலதான். இது பாருக்கா, உங்க கடைக்கு ஏற்பட்டது பெரிய நஷ்டம் தான். நான் இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா அது விஜயால இல்லக்கா, அந்த பசுபதியால. நீ, மாமா, நான், நம்ம குடும்பம் எல்லாரும் நஷ்டப்பட்டதை விட விஜய் அதிகமா நஷ்டப்பட்டிருக்காரு. அவர் ஏன் ஜெயிலுக்கு எல்லாம் போனோம்? அவர் ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து இருக்கணும்? எல்லாமே நமக்காக தானக்கா. நமக்காக இல்ல, உனக்காக. பசுபதிக்கு நம்ம குடும்பத்து மேல எல்லாம் கோவம் இல்லடி. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. நீ எனக்கு 2 வருஷம் கோமால இருந்து எழுந்துச்சு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. நீ எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசாதடி. அப்பா வச்சு மட்டும் பசுபதி கோவமா இல்ல. அவர் பொண்ணுக்கு நிச்சயமான பையனை நீ லவ் பண்ணாம இருந்திருந்தா எல்லாம் சரியா இருந்திருக்கும். இன்னைக்கு வரைக்கும் பசுபதி வில்லனாவே இருந்திருக்க மாட்டான். குமரன் மாமா எப்ப வருவாரு நானும் காத்து இருந்திருக்க மாட்டேன். நீ